கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஒப்புதல்படி கழக துணை பொதுச் செயலாளர் பங்கேற்கும் பொதுக்கூட்டங்களில் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்பார்கள் என கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கோடிக்கணக்கான விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிற இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இதிலே வெற்றி பெறப் போகிறோம் என்று துணை பொதுச் செயலாளர் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற அனைவருக்கும் சொன்னார். எந்த மாவட்டத்தில் கூட்டம் நடைபெறுகிறதோ அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்படும். ஒரு ஜனநாயக பண்பு. எல்லோரையும் சந்திக்கிறார், எளிதாக கரைகிறார், எல்லோரிடத்திலும் கொடுக்கிற மனுக்களை வாங்கி படித்து பார்க்கிறார். எல்லோருடைய குரல்களும் அவருடைய காதில், மனதில் அவர் உள்வாங்கிக் கொள்கிறார். ஒரு டெமோக்ராட்டிக் குவாலிட்டி உள்ள தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு டிடிவி தினகரன். அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவோட ஆலோசனையின் பேரில் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஒவ்வொரு மாவட்டமாக பொதுக்கூட்டங்கள் நடத்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாருக்கும் முறையாக அழைப்பு விடப்படும். கலந்து கொள்பவர் கலந்து கொள்ளலாம். டெய்லி வந்து நீங்க பேசுறீங்க, இந்த கூட்டங்கள்ல இந்த பொதுக்கூட்டம் தொடர்பான ஆலோசனை மட்டும் தான் நடக்குதா, இல்ல ஒருவேளை இந்த ரெண்டு அணிகளும் இணையாத பட்சத்தில் இவர் தனியாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எங்கள் இது அதிமுக தான். எங்ககிட்ட தான் 122 எம்எல்ஏ, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அந்த அணியிலிருந்து யாரும் பிரியலை. நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம். சில பேர் சில கருத்து சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கு உடன்பட நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் வேலை கட்சி வேலையை நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான். எங்களை ஃப்ரீயாக விடுங்க. ஒரு சில பேருடைய கருத்துக்கள் தான் ஒரு சில பேருடைய கருத்து அவங்க தனிப்பட்ட கருத்தாக தான் இருக்கும், ஒட்டுமொத்த கருத்தாக நாங்கள் நினைக்கல. அது பொதுச்செயலாளருடைய பதவி வந்து விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் டிடி தினகரன் அவர்கள் வந்து நியமனம் செய்வது செல்லாதுன்னு தொடர்ச்சியாக வந்து அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பதவி அவரே வந்து கட்சி இருக்காராங்கிற ஒரு சந்தேகக்குள் இருக்கும்போது அவர் எப்படி நியமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு முன் வச்சிருக்காரு. நான் பல தடவை இதே மீடியாக்களுக்கு பூரா சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். இதே பொதுச் செயலாளர் சின்னம்மா தான் திரு செங்கோட்டையனை கழகத்தினுடைய அவைத்தலைவராக போட்டிருக்காங்க. திரு திண்டுக்கல் சீனிவாசனை கழகத்தினுடைய பொருளாளராக போட்டிருக்காங்க. ஜெயக்குமாரை மாநில மீனவரணி செயலாளராக போட்டிருக்காங்க. திரு சட்ட அமைச்சரை சிவி சண்முகம் அவர்களை மாவட்ட கழக செயலராக போட்டிருக்காங்க. அதெல்லாம் செல்லும் போது இதை எப்படி செல்லாமல் போயிரு? என்னங்க அப்போ அதை பூரா ரிசைன் பண்ணுங்க. நீங்கள் ஏன் அதை பற்றி வச்சுருக்கீங்க? நீங்கள் பதவியை தைரியம் இருந்தால் அதை ரிசைன் பண்ணிட்டு எங்கள் நீங்கள் போட்ட பதவி வேணாம்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேன்ற? அந்த பதவி வேணும் உனக்கு, இது வேணும், எல்லாம் எப்படி நாங்கள் ஒத்துக்கிற முடியும்? வந்துட்டாங்கல்ல, அதான் பூரா வந்துட்டாங்கல்ல. சும்மா அவங்க சின்ன சின்ன உடல்நிலை ரீதியாக போஸுக்கு உடல்நிலை சரியில்லை. எங்கள் பெரியவள எம்எல்ஏவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம். அந்த பொறுப்பு, மாநில பொறுப்பு சுத்த முடியுமான்ற ஒரு டவுட்டில் தான் சொன்னேன். தவிர மற்றபடி நான் தனிப்பட்ட கருத்து இல்லை. வந்து இன்னைக்கு பொக்கை கொடுத்துட்டு போயிட்டார். அழுத்தம் கொடுக்கறதையும் நாங்கள் பார்க்க தயாராக தான் இருக்கோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் என்ன போட்டிக்கு இப்போ இந்த ஆட்சி கவுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். கட்சி நல்லா இருக்குன்னு, ஆட்சி நல்லா இருக்குன்ற செயலில் போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் உணைஞ்சு பாடுபட்டு இந்த பிரிஞ்ச இயக்கம் சேர்றதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சேர்ந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். வாங்க. ஒற்றுமையாக இருந்ததுக்கு காரணம், நடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஓட்டு மிஸ் ஆயிருச்சா? யாராலும் ஒரு ஆள் மாட்டி போட்டுருந்தானா? பூரா ஓட்டு விழுந்துருச்சுல. அப்போ ஒற்றுமையாக தானே இருக்கேன். இதை மக்களுக்கு சொல்லுங்கள்.